friends, welcome to Kavish Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லா சாதத்துக்கும் ஏத்த சைடு டிஷ்ஷான மாங்காய் ஊறுகாய் தான். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. so that எப்ப நான் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நீல மாங்காய் இருக்குல்ல, அது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாங்காய் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அதே வந்து குண்டு குண்டாக இருக்குள்ள மாங்காய் அது எடுத்துக்கிட்டோன்னா வருஷக்கணக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும், அதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கனால ரொம்ப வருஷத்துக்கு நல்லா, அதாவது வருஷக்கணக்காக கூட அதை வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். இது மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தோல் வேண்டாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீக்கிக்கோங்க. நான் தோலோடையே கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஊறுகாய் செய்கிறீங்க அப்படின்னா கைப்படாமல் செய்யுங்க, அப்போ தான் வந்து அது கெடாமல் இருக்கும். ஸோ நம்ம கையோட ஜூடு பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இது மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலான ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். குறைஞ்சது 1 மாதமாவது நம்ம வச்சுக்க முடியும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துற வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளறி வச்சுருந்தோம்ல மாங்காய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கூட சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கனால கரிஞ்சிரும். ஸோ அதுக்காக வேண்டி இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து நல்லா, அதாவது ஒரு அதிகபட்சம் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே வரைக்கும் மட்டும்தான் இதை பெரட்டி விடணும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டாகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 10 செகண்டுக்கு இருக்க லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. 1 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக இது மாதிரி குலுக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லா பக்கமே சார்ந்துடும். ஸோ இது மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம 1 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட சூடாக இருக்கும் போதே பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு போட்டிருந்தோம். உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீசனில் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தான், மாங்காய் கிடைக்கும் போதே செஞ்சு வச்சுட்டோன்னா தான் ஊறுகாய். மற்ற டைம்லலாம் வந்து மாங்காய் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பாட்டிலில் வந்து ஈரம் இல்லாத பாட்டிலில், க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட தாராளமாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பை.